பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றார் பாருங்க. யோவான் 11:25 இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு அற்புதமான வார்த்தை சொல்றார். என்னை விசுவாசிக்கிறவன், இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் இயேசு சொல்றாரு, அவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் பாருங்க, மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன். அடுத்த வசனம் பாருங்களேன், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். என்றென்றைக்கும் அவன் மறிக்க மாட்டான். என்னங்க அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு மரணமே கிடையாதா, சாகவே மாட்டாங்களா அப்படின்னா, இங்கே எதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் தெரியுமா? மனுஷனுக்குள்ளே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 இருக்கிறது. 3ம் இணைந்து தான் மனிதன். இந்த ஆவி, ஒரு மனிதன் செத்த உடனே ஆவி போயிட்டு இருந்தாங்கல்ல, அது தன்னை தந்த தேவனிடத்தில் போயிடும். சரீரம் மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டுரும். இந்த ஆத்மா தான் நம்முடைய இன்னொரு உருவம். ஒரு மனிதன் மறிக்கும் அந்த ஆத்மா வெளியே வருகிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே தான் அந்த ஆத்மா இருக்கும். அதே சாயல்ல, அதே அளவில், அதே மாதிரி அந்த ஆத்மா இருக்கும். அப்போ அந்த ஆத்மா நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தால் உயிரோடு இருக்கும். அது சாகாது. சரீரத்தை தான் அழிக்க முடியும், ஆத்மாவை யாரும் கொல்ல முடியாது. ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் போது ஆத்மா ரட்சிப்பு. இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக தன் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார், இயேசு 53 அப்போ ரட்சிப்புன்னு சொல்லும்போது நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மா புதுசாக மாற்றப்படுகிறது. இயேசு அதற்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். அந்த ஆத்மாவை யாரும் அழிக்க முடியாது. என்றைக்கும் அது உயிரோடு இருக்கிறாரு. அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் மறிக்க மாட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஆத்மா மறிக்காது. பாவம் செய்யும் போது ஆத்மா மறிக்கும். பாவம் செய்கிற ஆத்மா சாகும். ஒரு மனிதன் பாவம் செய்யும் போது ஒரு ஆத்மாக்குள்ள பாவ கரைப்பட்டு அந்த ஆத்மா மறிச்சிடும். அப்போ அவனுக்குள்ளே சமாதானம் இருக்காது. உயிர் இருக்கும், அவனுடைய ஆவி இருக்கும், ஆனால் அவனுடைய சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, தேவனோட தொடர்பு இருக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லூக்கா 12 4-5 பாருங்க. என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாய் ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதருங்க. சரீரம் மாத்திரம் கொலை பண்றாங்க, இயேசு பத்தியா சொல்ற, ஊழியமா செய்யற, கொன்னுறம்பார் நீ கொலை பண்றாங்கன்னா பயப்படாத. அவனால சரீரத்தை தான் கொல்ல முடியும். சரீரத்தை அடங்க முடியும், மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா உனக்குள்ள இருக்கிற ஆத்மா இருக்குது, யாரும் தொட முடியாது. அது பரலோகத்தில் இயேசுவோடு